Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு ட்ரேடராக ஆகணும், இல்லைனா கோல்டை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும். அப்போ ஒரு 4 விஷயங்களை வந்து நம்ம இதில் முக்கியமாக பார்க்க போகிறோம். அது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் அது இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கில் பண்ணலாம், இல்லை M6ல் பண்ணலாம். இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்குது, இல்லை M6ல் வந்து நம்ம கமாடிட்டிஸில் ரீஜனலாக பண்ணுற கமாடிட்டிஸ் மார்க்கெட் இருக்குது. இது இல்லாமல் 3வது விஷயம் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, சில பேர் ETFஸில் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான 4 விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா, வாட் டைப் ஆஃப் அ ட்ரேடர் ஆர் யூ அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உங்களோட கேரக்டருக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் எடுக்கணும். ஏன்னா இது நார்மலாக நம்ம சொல்லுவோம், ஒருத்தருக்கு இன்பார்னாக ஒரு டேலண்ட் இருக்கும், ஆனால் நல்ல டேலண்ட்டு தப்பான ஃபீல்டில் இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடரும் வந்து ஒரு நல்ல டேலண்ட் இருக்கலாம், ஆனால் தப்பான ஃபீல்டில் இருக்கும். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நல்ல கிரிக்கெட் ஆடுறவரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஃபுட்பால் ஆட விட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அவனுக்கு என்ன வருமோ அதுதான் வரும். ஆனால் அதுவே கிரிக்கெட் ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஒரு இன்பார்ன் டேலண்ட் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடராக இருந்து நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக, இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக, இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக, இதெல்லாம் வந்து ஒரு இன்பார்ண்டாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ இதில் வந்து நமக்கு எது சூட் ஆகுது, நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ட்ரேடர்னு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்கேல்பர், தென் யூ ஹேவ் ஸ்விங் ட்ரேடர், அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டர். 3 விஷயம் சொல்லுவோம். ஸ்கேல்பிங்ன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். காலையில் எடுத்துகிட்டு அன்னைக்கு டே க்ளோசிங்குள்ளே அந்த ட்ரேட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ இவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் ஷார்ட்டோ 5 மினிட்ஸ் ஷார்ட்டோ யூஸ் பண்ணி அன்னன்னைக்கு டேக்குள்ளே ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்விங் ட்ரேடர்ன்றது இன்றைக்கி எடுத்துகிட்டு ஒரு வாரமோ 10 டேஸோ 15 டேஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறவங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ். 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்வெஸ்டர்ஸ். எடுத்தேன் 3 மாதம் 6 மாதம் அப்படியே விட்டுறேன், நான் எதுவும் ட்ரேட்லாம் எடுக்க மாட்டேன், நடுவில் எதுவுமே பண்ண மாட்டேன், போட்டு வச்சுட்டு அதை மறந்துடுவேன், நல்ல ஒரு ரிட்டர்ன் வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடர்ன்றது உங்களோட நேச்சருக்கு செட் ஆகணும். இப்போது ஒருத்தர் வந்து என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பார்ன் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர். அவருக்கு வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறதுலாம் அவருக்கு நேச்சர்லேயே வராது. அவரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அக்ரெசிவ் கிரவுண்டில் போயிட்டு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுங்கன்னு விட்டிங்கன்னா அவருக்கு அது செட் ஆகாது. ஒரு ட்ரேடு லாஸ் ஆகிறது பார்த்த உடனே தக்குன்னு பிபிலாம் ஏற ஆரம்பிச்சார். ஸோ அவருக்கு அது செட் ஆகும். ஸோ அப்போ ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்கிறவருக்கு வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்டர் ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் தான் செட் ஆகும். அதே மாதிரி ஒருத்தர் பார்ன் அக்ரெசிவ் ட்ரேடராக இருப்பார், எல்லாமே ஸ்பீடாக நடக்கிறோம், இமீடியட்டாக வரணும்னு நினைப்பார். அவரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கன்சர்வேட்டிவாக பொறுமையாக இன்வெஸ்டராக 6 மாதம் கழிச்சு வரோன்னா நடுவில் ஏதாவது ஒன்று ட்ரேடை பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவருக்கு அது செட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட நேச்சர் படி, நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு நம்மளோட கேரக்டர் எதுக்கு பிரதிபலிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்டைலை சூஸ் பண்ணி அதில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் பி கன்சிஸ்டன்ட்லி என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நாம் யாருன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் கரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட்னு வரும்போது என்னென்னா, நிறைய பேரோட தப்பு என்னென்னா, இப்போ ஒரு M6ல் நமக்கு வந்து எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க, இல்லை FX மார்க்கெட்டில் பண்ணுறவங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் எக்ஸ்போஷர் இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டை காட்டிலும் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர்ஸ் ஆர் வெரி ஹை. 200 டைம்ஸ் 500 டைம்ஸ் 5000 டைம்ஸ் எல்லாம் சில கம்பெனிஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா, அப்போ 5000 டைம்ஸ்னால் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ₹1 ₹5000 ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் லாஸ் பண்ண முடியும். அப்போ ஒருத்தர் எக்ஸ்போஷர் இல்லை லிவரேஜ் கொடுக்குறாருன்ற ஒரே காரணத்துக்காக கொடுக்குறதெல்லாம் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ ஸ்பீடாக வருமோ அதே ஸ்பீடுக்கு லாஸஸும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லிவரேஜை அவாய்ட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். லிவரேஜை கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். 1:5 1:10 இஸ் சேஃபர். அதுவே ஜாஸ்தி தான், பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணும்போது அது கம்மி. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டீங்கனாலே மோஸ்ட்லி எல்லாருமே இந்த எஃபெக்ட்ஸ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே துபாயில் இருக்கவங்க, மலேசியாவில் இருக்கவங்க நிறைய பேர், சார் நாங்கள் வந்து அங்கே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எஃபெக்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோன்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கும் அந்த அட்வைஸ் என்னென்னா, டோன்ட் டேக் ஹையர் லிவரேஜஸ். 100%, 200 டைம்ஸ் 300 டைம்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா பொசிஷன் ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்ட பிறகு ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், லாஸஸும் ரொம்ப ஸ்பீடாக வந்துடும். ஸோ டோன்ட் ட்ரை டு டேக் ஹை லிவரேஜஸ். ஸோ முக்கியமாக மணி மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ஹை லிவரேஜ் எடுக்கும்போதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, அந்த ட்ரேடுக்கு வந்து லெட்ஸே ஒரு ஸ்டாப் லாஸோ ஒரு டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க.
50 பாயிண்ட் ஸ்டாப் வைக்கலாம், 50 பாயிண்ட் லாஸு, 50 பாயிண்ட் ப்ராஃபிட். இப்போ என்ன ஆகிடும்னா ஹியூமன் டெண்டன்சி வந்து க்ரீடினஸ் ஈஸியாக வந்துடும். நமக்கு தான் இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக வரும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கே. எனக்கு தான் தெரியுது, நான் தான் டெக்னிக்கலாக போட்டுட்டேன், இப்போ இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பாக இந்த ட்ரேடு ப்ராஃபிட் ஆகிடும், நான் ஏன் கம்மி லாட் எடுக்கணும்? எனக்கு தான் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்களே, எக்ஸ்போஷரை யூஸ் பண்ணி நான் அதிகமான லாட் எடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இன்கேஸ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இன்கேஸ் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்துட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஃபாரெக்ஸ்னால் என்னன்றதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இருக்கணும். தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் அப்ராட்லேருந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அது கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கீழே போய் ரைட்டில் வந்து கமெண்ட்டில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுன்னு டைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை பற்றி டீட்டெயிலாக பிப்ஸ்னா என்ன, பிப்பட்ஸ்னா என்ன, எஃப்எக்ஸ் மார்க்கெட்டு இங்கே லீகலா இல்லீகலா, என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். சரி, அந்த இப்போ என்னன்னா லிவரேஜ் நீங்கள் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, இதுதான் நல்ல ட்ரேடாக சரி ப்ராஃபிட்டபிள் ஹையராக இருக்கும்ட்டு 1:100 எடுக்கிறீங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் அந்த ட்ரேடு வந்து லெட்ஸ் சே யூ கேன் ரிஸ்க் 100% ஆஃப் யர் கேபிட்டல். இப்போ ஒரே ட்ரேடு அது ப்ராஃபிட்டு வரும்னு நினைக்கும் போது சடனாக ரிவர்ஸில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, 50 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு சில பேர் லிவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. லெட்ஸே மினி லாட் எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் லாட் எடுப்பாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது ஃப்ளக்சுவேஷன்ஸ் வில் பி ஹை. இப்போ அந்த ஃப்ளக்சுவேஷன் ஹையாக இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் 8 பாயிண்ட் வரும்போதே உங்களுக்கு பேனிக் ஆகி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னா, அந்த 10 பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் நீங்கள் செட் பண்ண 50 பாயிண்ட்டுக்கு போய் டார்கெட் க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல நாமளே வெறுத்துப்போம், ஏன்டா தேவையில்லாமல் க்ளோஸ் பண்ணோன்ட்டு. ஆனால் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது முக்கியமான காரியம், நீங்கள் ஏன் க்ளோஸ் பண்ணீங்கன்னா லாட் சைஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணாதனால தான். நீங்கள் லாட் சைஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 50 பாயிண்ட் கீழே வந்தாலும் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும்னு தெரிஞ்சிருந்தனாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மினி லாட் கூட இல்லாமல் மைக்ரோ எடுத்திருந்தீங்கன்னா தென் யூ குட் பி அ சேஃபர் பெட்டாக இருந்திருக்கும், சேஃபர் கேமாக ஆடி இருப்பீங்க. ஆனால் நீங்கள் லாட் சைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, ட்ரேட்லையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ட்ரேடை லாஸில் க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் மணி மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கறது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ தட் இஸ் மணி மேனேஜ்மெண்ட். நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸோட சென்னை ஆஃபீஸ் 10th இயர் ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 10th இயர் ஆனிவர்சரி முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். அந்த என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ், ஆப்ஷன் ப்ளஸ் அட்வான்ஸ் கோர்ஸ், இது மூணுத்தையுமே சேர்த்து அந்த காம்போ கோர்ஸ் வந்து ஃப்ளாட் 55% ஆஃபரில் கொடுக்க போகிறோம். ஆஃபரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70,000 இருக்கக்கூடிய கோர்ஸோட ஃபீயை வந்து ஜஸ்ட் 27,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் வந்து நம்ம 55% ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அதே மாதிரி இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் வேலிடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி அன்டில் May 15th வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து வேலிடிட்டி இருக்கும். ஸோ இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நம்மளோட நம்பரை கால் பண்ணி கேட்டிங்கன்னா they will give you all the details. ஸோ இந்த எல்லா பிரான்ச்சஸ்க்கும் அப்ளிகபிள், ப்ளஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஆஃபர் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஆஃபர் போடும்போதும் சரி, இல்லை நார்மலாகவே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னா, சார் இது நானும் கற்றுக்கிட்டு பண்ணலாமா, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது யார் கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யாரெல்லாம் சம்பாதிக்கணும், ஒரு சைடு இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸோ நான் வீட்டில் இருக்கேன், நான் வேலைக்கு போக முடியல, பசங்களை பார்த்துட்டு இருக்கேன், என்னாலையும் இதில் இருந்து ஒரு சைடு இன்கம் மாதிரி ஜென்ரேட் பண்ண முடியுமானா, டெஃபினட்டாக நீங்களும் கற்றுக்கிட்டு பண்ணும்போது மந்த்லி ஒரு கொஞ்சமாக ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வர வைக்கிறது எப்படின்றத நம்ம பிளான் பண்ணலாம். அதே மாதிரி ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏற்கனவே சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அதை எங்கடா இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருப்போம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்கலாம், இல்லை பாண்ட்ஸில் போடலாமா என்னன்ற. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் புரிதலுக்காக தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேணுனாலும் நம்ம கிட்ட கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிட்ட வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த வீக்கெண்ட் பேச்சஸ் பற்றி தெரியல. என்னன்னா, எல்லாருமே ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து டெய்லி மண்டே நம்மளோட பேச்சஸ் டைமில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் வீக்கெண்டில் வந்து எவ்ரி பெங்களூரில் வந்து ஃப்ரைடேவும், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து நமக்கு வீக்கெண்ட் பேச்சஸ்ன்னு தனியாக ஒரு பேட்ச் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அதில் வேணாலும் என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீக்கெண்ட் பேச்சஸ்லையும் நீங்கள் பொறுமையாக கற்றுக்கிட்டு வேலைக்கு போகும்போது சைட் பை சைடு எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணலாம், மந்த்லி ஒரு அடிஷனல் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலான்றதுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இல்லை நான் ஸ்டூடெண்ட்டு, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ இதுலேருந்து என்னோட போர்ட்ஃபோலியோ நான் பில்ட் பண்ணணும்
பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு 30-35 வயசு வரும்போது 40 வயசு வரும்போது நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ வெல்த்தோட நான் கிரியேட் பண்ணியிருக்கணும், அதுக்கான ஒரு முறை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் அதையும் நம்ம உள்ள சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் யாரெல்லாம் நீங்கள் ஒரு அடிஷனல் இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்களோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். ஸோ இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வேணுனாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. Alright, so I hope to see you soon in Trade Achievers. Thank you. மூணாவது முக்கியமான விஷயம்னா அசஸிங் ரிஸ்க். மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாதனால தான் என்ன பண்ணுறதுன்னா ட்ரேடில் பாதி பேர் லாஸ் ஆகி போகிறதுக்கான ரீசனே they don't have proper ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது என்ன சார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான்? எல்லாருக்கும் ப்ராஃபிட் வரணும்னு தான் எதிர்பார்ப்போம், ஆனால் லாஸ் வரணும்னு யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரேடிங்கில் லாஸஸ்ன்றது முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அதுக்கும். அப்போ லாஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே லாஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்றது நம்ம யோசிக்கணும்ல. அப்போ யோசிக்கும் போது நீங்கள் நிறைய பேர் கேட்டு பாருங்களேன், ஏப்பா நான் ட்ரேடிங்கில் போனேன், ட்ரேட் பண்ணேன், இவ்வளோ லாஸ் ஆச்சு சரிம்மா, எனக்கு இவ்வளோ லட்சம் லாஸ் ஆச்சு, எனக்கு இத்தனை ஆயிரம் லாஸ் ஆச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க லாஸ் பண்ணவங்க கிட்டலாம் ஒரு காமனான விஷயம் இருக்கும். அது என்ன காமனான விஷயம்னா, சரிப்பா ஸ்டாப் லாஸ் நீ ட்ரேட் போடும்போது ஸ்டாப் லாஸ் வச்சியா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை ஸ்டாப் லாஸ் வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா, இல்லை ஒரு நம்பிக்கை தான், எப்படியும் ஏறிடும், எப்படியும் வந்துடும். உங்களோட நம்பிக்கைக்கும் உங்களோட பிலீஃபுக்கும் உங்களோட ஃபெய்த்துக்கும் மார்க்கெட் காசு தராது. மார்க்கெட் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணோம். நம்ம நினைக்கிறது மேலே ஏறும்னு நினைக்கிறது, இறங்கும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கும். அதனால தான் ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க, ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடு 4 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ஸ்டாப் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் டார்கெட் பண்ணோடனே வெறுத்துட்டு இருப்பாங்க. என்னடா இது, எப்போ நம்ம ஸ்டாப் போட்டாலும் ஹிட் ஆகுது, எவனோ ஒருத்தன் நம்மள பேக்ரவுண்டில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான், நம்ம போடுற ட்ரேடை பார்த்தாலும் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போகிறான்னு ஒரு திங்கிங் வரலாம். அது லாஸ் ஆகும்போது கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் இறங்கிடும் நினச்சி ஏறி கடைசியில் மொத்த அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கணும், இத்தனை நாள் 4 வாட்டி என் ஸ்டாப் லாஸ் அடித்தது வந்து எனக்கு லாஸ் கிடையாது, அது எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு கெயின். ஏன்னா என் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக லாஸ் ஆக வேண்டியதை அன்னைக்கு தடுத்ததே அந்த ஸ்டாப் லாஸ் தான். அப்போ அது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமானா அது ஒரு நல்ல விஷயம் தான். என் மொத்தம் 100% போகிறதுக்கு அங்கே எனக்கு 3% தான் போச்சு, 2% தான் போச்சு. அதுதான் ஸ்டாப் லாஸோட முக்கியமான காரணம். நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட அக்கௌண்ட்டும் ஒரு 2-3 வாட்டி தப்பிச்சிடலாம். ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அறியாமே ஹியூமன் எமோஷன் ஒர்க் ஆகி கடைசியில் போயிட்டு மார்க்கெட்டில் வந்துடும் அந்த நம்பிக்கையின் பேரில் போய் கடைசியில் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் மொத்த அக்கௌண்ட்டை வாஷ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு போனவங்க தான் ஜாஸ்தி. மார்க்கெட் எங்கேயும் போகாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இங்கே தான் இருக்க போகுது, நாம தான் காணாமல் போயிடுவோம் மார்க்கெட்லேருந்து. ஸோ ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, என்ன ஸ்டாப் லாஸு, எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் லூஸ் பண்ண முடியும் ஒரு ட்ரேடுக்குன்றதை பிளான் பண்ணிவிட்டு எடுத்தால் மட்டும்தான் யூ கேன் சஸ்டெயின் இன் திஸ் மார்க்கெட். ஸோ ஆல்வேஸ் கீப் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஹேவ் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் மணி. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த மார்க்கெட்டை வந்து ஏடிஎம் மிஷின் நினச்சிக்கிறோம். உள்ள விட்ட கார்டை போட்ட உடனே நம்ம கையில் காசு வந்துடமாட்டேன். இதுதான் பிரச்சனை. என்னன்னா மார்க்கெட் இஸ் நாட் அன் ஏடிஎம் மிஷின், இட்ஸ் அ சேலரி மிஷின். எப்படி நம்ம ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு சேலரிக்காக ஒர்க் பண்ணுறோமோ, எப்படி ஒரு பிஸ்னஸில் போயிட்டு ஒரு லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு ஒர்க் பண்ணுறோமோ, அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் திருப்பி காசை கொடுக்கும். ஏடிஎம் மிஷின் மாதிரி உள்ளே போய் ஒரு 10,000 சொல்லுறேன், எனக்கு 20,000 வரும். இது லாட்ரி சீட்டு கிடையாது, போட்டு தேய்ச்சி பார்ப்போம் வந்துன்னா லாபம்ட்டு. ஏன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று பை செல், என்ன பெருசாக தப்பாயிட போகுது, ஆனால் முக்கால்வாசி தப்பு தான் ஆகும். அதுக்கு தான் இங்கே வந்து நம்ம we have to look for a proper opportunity. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதுக்கு உழைப்பும் போடணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம நார்மலாக எல்லாருமே ஒரு காசு வரணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க சோர்ஸை நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு பின்னாடி பட்ட கஷ்டத்தை யாரும் யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலைக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. எல்கேஜியில் ஆரம்பித்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலில் படித்து அந்த ஸ்கூலில் நல்ல மார்க்கை வாங்கி அதுக்கு எவ்வளோ மெனக்கட்டு, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் காலேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேம்பஸில் செலக்ட் ஆகி அவங்க ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது மேனேஜர்கிட்ட திட்டம் வாங்கி இவ்வளோ விஷயம் தாண்டி இன்றைக்கி ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற சேலரிக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்புகளும் இவ்வளோ வேர்வைகளும் இவ்வளோ கஷ்டங்களும் இருக்குது. ஆனால் இது எதுவுமே கிடையாது. போனேன் 10,000 போட்டேன் 20,000 வரும், 1 லட்சம் போட்டால் 10 லட்சம் வரும்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கை அப்படின்ற பேரில் உள்ளே போயிட்டு போகிறவங்களுக்கு அந்த 1 லட்சத்தையும் எடுத்துகிட்டு அமுச்சு விட்றது தான் மார்க்கெட்.
ஸோ அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் உழைப்பு தேவை. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டுக்கும் உழைப்பு தேவை. நீங்கள் இந்த சம்பாத்தியத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிங்களோ அவ்வளோ உழைக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அப்போ நான் என்ன 30 வருஷம் 25 வருஷம் நான் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு வரணுமானா கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட்டும் ரிவார்ட் பண்ணும். ஆனால் முதல்ல கற்றுக்கணும்ல. இது என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட்டு நான் போய் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி ட்ரேட் பண்ணி உள்ளே லாஸ் பண்ணவங்க தான் அதிக பேர். ஸோ இதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. மார்க்கெட்னா என்னன்றது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுங்க. எடுத்தவொடனே உங்களை யாரும் எடுத்து வந்து காசை போட்டு உடனே ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லலை, கேட்கவும் இல்லை. ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 5000 ரூபா போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷேர்ஸில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாப்லாஸ் டார்கெட் போட்டு பாருங்கள். லிவரேஜ் ப்ராப்பராக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட டைப் ஆஃப் ட்ரேடர் என்னன்றதை நீங்கள் அங்கே கண்டுபிடிச்சி பாருங்கள். இதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கோங்க. அந்த மார்க்கெட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓகே மார்க்கெட் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்படி ஒர்க் ஆகுது, ஃபண்டமெண்டல்னா என்ன, ஒரு கம்பெனி ரிசல்ட்ஸ்னா என்ன, ஃபாரெக்ஸ்லனா வால்யூம்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் ஏறுது இறங்குது, ஏன் இறங்குது, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க ரிசர்ச் என்ன, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபியூ மந்த்ஸ் டைம் எடுத்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான உழைப்பு அந்த மார்க்கெட் இதில் கொடுக்கும்போது டெஃபினட்டாக அந்த மார்க்கெட் என்ன பண்ணும், நமக்கு திருப்பி நமக்கான ரிவார்டை கொடுக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தே ஆகணும். ஸோ இது கொடுக்காதனால தான் பல பேர் லாஸ் ஆகிறாங்க. ஸோ எப்போவுமே எப்படி நம்ம ஒரு 30 நாள் வேலை செஞ்சுட்டு மந்த் எண்டில் நம்ம ரிவார்டு எதிர்பார்க்குறோம், சம்பளம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கம்பெனி ப்ராஃபிட்டபிள் ஆகி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஐடி ஃபைல் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்னால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எதிர்பாருங்க. இல்லை ஸ்விங் ட்ரேடர்னால் மந்த்லி ஒன்ஸ் எதிர்ப்பாங்க. இந்த டெய்லி பண்ணுறேன், எனக்கு டெய்லி போனால் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு 2 ஜாப் தராங்க. ஒன்று வந்து 30 நாள் வேலை செஞ்சுட்டு மந்த் எண்டில் உனக்கு காசு வரும், ரொம்ப கஷ்டப்படுற வேலை இல்லை, வெயிலெல்லாம் போய் வேலை செய்ய தேவையில்ல, ஏசி ரூம்லேயே வேலை செய்யலாம். இன்னொரு சைடில் உங்களுக்கு டெய்லி போய் வெயிலில் தான் வேலை செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும், உடல் உழைப்பு ஜாஸ்தியாக போட்டு வேலை செஞ்சோம். ஆனால் டெய்லி கையில் காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் காலர் ஜாப் தானே மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்துட்டால் மட்டும் ஏன் டெய்லி வேஜஸ்க்கு போய் வேலை செய்கிற மாதிரி டெய்லி போனால் எனக்கு 1000 ரூபாய் வரணும்னு யோசிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட பிரச்சனையை. ரியாலிட்டின்னு வரும்போது ஒன்று பண்ணுவோம், ஆனால் மார்க்கெட்டுன்னு வரும்போது வேற மாதிரி யோசிப்போம். ஸோ அந்த ரியாலிட்டிக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன தேவைன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை மந்த் எண்டில் சேலரி மாதிரியா எனக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம்மா, ஸோ இதை வந்து ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணிட்டு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு நாள் நமக்கு கொடுக்க வேண்டியதை திருப்பி ரிவார்டாக கொடுத்துரும். ஸோ அந்த ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியாவில் வந்து லாஸ்ட் டைம் கிளாஸஸ் போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ திருப்பி அடுத்த கிளாஸஸ் எப்போன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, டேரக்ட் கிளாஸஸ். ஸோ நம்மளோட ஆஃபீஸில் அடுத்த டேரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14th to 17th May வந்து நமக்கு டேரக்ட் கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்சஸ் இருக்கும். மார்னிங் ஒரு பேட்ச் 10 AM to 2 PM அண்ட் செகண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 PM to 9 PM 2 பேட்சஸாக இருக்கும். ஸோ உங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டு நீங்கள் அந்த பேட்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் என்னன்னா, இந்த மே மாதம் வந்து we are giving a special offer 40% discount on the overall fees. இது வந்து 2900 ringgits வந்து இப்போ 1750 ringgits வந்து we are giving it. ஸோ இன்கேஸ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, எந்த மாதிரி கற்றுக்க போகிறீங்க, நம்ம ஆஃபீஸ் வந்து நீங்கள் உட்காந்து ப்ராக்டிக்கல் எப்படி அட்டன் பண்ணலாம், இதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் வேணுனாலும் நம்ம ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ இதில் வந்து நம்ம கோல்டு, US ஸ்டாக்ஸு ப்ளஸ் கரன்சியில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸில் உங்களுக்கு கரன்சிஸ் இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் கரன்சிஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட புக்கிங் வந்து 9th May க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி அண்ட் இந்த ஆஃபர் வந்து ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். அதுக்கு அடுத்து தாண்டிடுச்சுன்னா மறுபடியும் இட் வில் பி 2900 ringgit. ஸோ உங்களோட ஸ்லாட்ஸை வந்து முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணிக்கணும். ஸோ இது தெரியாமல் புரிதல் இல்லாமல் உள்ளே போகிறவங்க தான் பல பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் பி அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட லாஸஸ்லேருந்து முதல்ல நீங்கள் வெளியே வந்துடலாம். ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது 2வது விஷயம். இந்த மார்க்கெட்டில் நிற்கணும், சஸ்டெயின் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் லாஸ் பண்ணாமல் இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் எப்படி பண்ணணுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லாஸ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் தானே. ஸோ லாஸை எப்படி தடுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் என் லாஸை எப்படி கம்மி பண்ணலாம், என்னோட டைப் ஆஃப் ட்ரேடர் நான் என்ன பண்ணணும். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனால நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ அதுக்காக தான் ஏன்னா கோல்டுக்கு இதை ஏன் 4 விஷயத்தை முக்கியமாக சொல்கிறதுனா, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கோல்டு ஹேஸ் லாட் ஆஃப் வால்யூம். அப்போ அவ்வளோ வால்யூம் ட்ரேடிங் இருக்கக்கூடிய இடத்துல நீங்களும் அதில் ஒரு வால்யூம் பேஸ்டு ட்ரேடராக உள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நீங்களும் ஒரு சேஃபர் ட்ரேடராக ஆக முடியுன்றதுக்காக இந்த 4 விஷயத்த கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான விஷயமா இதை எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா யூ கேன் ஆல்சோ பி அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு மார்க்கெட்னா என்னன்னே தெரியல சார், இத்தனை நாள் ஏதோ ஒன்று பண்ணி லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன்.
அதை புரிஞ்சுட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு மார்க்கெட்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, அது ஏன் மேலே ஏறுது ஏன் இறங்குது அப்படின்றத ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் மாதிரி நம்ம பண்ணி அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் இந்தியாவுக்குள்ள ஒரு பிரான்ச்சஸ் 4 ப்ளஸ் மலேசியாவில் நமக்கு ஒரு பிரான்ச்சும் இருக்குது. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையும் கிளாஸஸ் போகுது. மலேசியாவில் இப்போ இந்த கம்மிங் 14th நமக்கு பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட மலேசியா நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி சென்னையில், கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் எவ்ரி மண்டே உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. இது இல்லாமல் ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு வீக்கெண்ட் பேட்சஸ்ன்னு சொல்லி எவ்ரி சாட்டர்டே வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. நீங்கள் அந்த வீக்கெண்ட் பேட்சஸும் கேட்கலாம். பெங்களூரில் எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் பெங்களூர் நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஆல்ரைட். ஸோ முதல்ல என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. ஸோ இது கரெக்டாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் கோல்டு ட்ரேடராக ஆகும்போது டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.